அன்பரே, இன்று மயிர்கூச்செறியும் ஒரு நிகழ்வை பற்றி பார்ப்போமா? வாருங்கள். ஓர் ஊரில் ஒரு சாது இருந்தார். அவர் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஆற்றுக்கு சென்று நீராடி தூய உடை அணிந்து இறைவனை வழிபடுவது வழக்கம். அவ்வாறு அவர் ஆற்றுக்கு செல்லும் வழியில் ஒரு நாத்திகனுடைய மாடி வீடு இருந்தது. சாது ஆற்றில் குளித்துவிட்டு திரும்பி வரும்போது அந்த நாத்திகன் அவர் மீது புழுதியை வாரி இறைத்து அவர் மீது காரி துப்புவான். சாது சிறிதும் கோபப்படாமல் மீண்டும் ஆற்றுக்கு சென்று குளித்து வருவார். இந்த நாத்திகன் எனக்கு இந்த நதியில் 2வது முறையாக கொடுப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தான் என்று அவனுக்கு நன்றி செலுத்தினார். சாது 2வது முறையாக குளித்துவிட்டு திரும்பி வரும்போதும் அந்த நாத்திகன் அதேபோல் அவர் மீது புழுதியை வாரி இறைத்து அவர் மீது காரி துப்பினான். இந்த முறையும் சாது அவன் மீது சிறிதும் கோபப்படவில்லை. ஆற்றுக்கு சென்று மீண்டும் குளித்து விட்டு வந்தார். இந்த மாதிரி பல முறை அவர் குளித்து விட்டு வரும்போதெல்லாம் இந்த நாத்திகன் அவர் மீது புழுதியை வாரி இறைத்து காரி துப்பி கொண்டிருந்தான். அவன் புழுதியும் தீர்ந்து விட்டது, அவன் நாவும் வறண்டு விட்டது. இறுதியாக அவர் ஆற்றிலிருந்து திரும்பி வரும்போது ஒரு அதிசயம் நடந்தது. அந்த நாத்திகன் மாடியிலிருந்து மடமட என்று கீழே இறங்கி வந்து அந்த சாதுவின் முன்னால் நின்றான். அப்பொழுது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அந்த அதிசயம் என்ன என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.